ஸோ ஒய்ஃபைவிலே ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூடூத்தில் வர பிட்ரேட்டோட அதிகமான பிட்ரேட் வந்து நம்ம ஒய்ஃபைனால வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பியூர் லாஸ்லெஸ் ஹைரஸ் ஆடியோ வந்து உங்களால் கேட்க முடியும். ஸோ அதே மாதிரி மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நான் இப்படி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஏர்ப்ளே கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஏர்ப்ளேலேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்லேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இல்லை ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டிஃபைலேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து தொடவே வேணாம். இதை வந்து செட்டப் பண்ணிவிட்டு ஒரு உரம் வச்சுட்டு ஒரு ஆம்பில் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்ன பெட் ரேட்டில் ப்ளே ஆகிட்டு இருக்குது, ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ வேறு சாங் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதிலே வந்து போய்ட்டு நம்ம மை மியூசிக் போய்ட்டு ஆல்பம் போய்ட்டு என்னென்ன சாங் வேணும்னா இதிலே வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஹை லோ ஆகுதோ ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இங்கே எல்இடி வந்து க்ளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபிர்ம்வேரை மட்டும் நம்ம எடுத்து இந்த போர்டில் ஃப்ளாஷ் பண்ணுறோம்னா ஒரு ஹை அண்ட் ஒய்ஃபை ஸ்ட்ரீமர் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வருமோ அது எல்லாமே வந்து இந்த போர்ட்லேயே வந்து நமக்கு அவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹலோ, வெல்கம் பேக் கைஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நம்ம இந்த போர்டை வச்சு தான் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது என்ன வீடியோன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைஃபை டேப், அதாவது டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி சேம் இதே ஹார்ட்வேர் வச்சு நான் டெமோ காட்டியிருந்தேன். ஸோ காட்டும் போதே நான் சொல்லியிருந்தேன் வந்து இது வந்து ஒரு மல்டிபர்பஸ்க்காக நான் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அப்போவே நான் வந்து இந்த ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்முக்கும் பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இதே ஹார்ட்வேரில் வந்து ஒரு ஃபிர்ம்வேர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி இதை எப்படி வந்து ஒரு ஹைஃபை ஹைரஸ் வந்து ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரீமர் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து இதில் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் டெமோ காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை டாப் டு பாட்டம் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி ஆடியோ டெமோ எல்லாமே வந்து காட்ட போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எதுக்காக நம்ம பில்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ராஸ்பெரி பை வச்சு நான் ஒரு ஸ்ட்ரீமர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரீமர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து அது காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ராஸ்பெரி பையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதாவது நல்ல கிரேடில் போடுற மாதிரி இருந்தால் ஸோ ரொம்ப கம்மியாக பண்ணாலும் ஒரு 3000 வந்துடும் அந்த ஹார்ட்வேரு. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ESP32 வச்சு ஸோ அந்த ராஸ்பெரி பையில் என்னென்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோமோ ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கியூஸ் லைட் ESP32ன்னு சொல்லி ஒரு ஃபிர்ம்வேர் ஓப்பன் சோர்ஸ் ஃபிர்ம்வேர் வந்து கிட்டப்பில் இருக்குது. ஸோ இந்த ஃபிர்ம்வேர் தான். ஸோ இந்த ஃபிர்ம்வேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து ப்ரீடிஃபைண்டாக எல்லாமே வந்து கோட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேக்கேஜெல்லாம் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் எடுத்து நம்ம இந்த ESP32 மட்டும் ஃப்ளாஷ் பண்ணிட்டா போதும். இந்த ESP32 இந்த டேக் இருந்தால் போதும். ஸோ இந்த போர்டு கூட உங்களுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இந்த ESP32 இந்த டேக் மட்டும் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும். ஸோ ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிர்ம்வேரை மட்டும் நம்ம எடுத்து இந்த போர்டில் ஃப்ளாஷ் பண்ணுறோம்னா ஒரு ஹை அண்ட் ஒய்ஃபை ஸ்ட்ரீமர் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வருமோ அது எல்லாமே வந்து இந்த போர்ட்லேயே வந்து நமக்கு அவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த ஸ்கியூஸ் லைட் ESP32 நம்ம போகணும் அப்படின்னா இது அட்வான்டேஜஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ப்ளூடூத் வழியாக வந்து ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பாட்டு கேட்டிருப்போம். ஸோ அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவில் வந்து குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். ஸோ ஆனால் வந்து இந்த ஃபிர்ம்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா ஒய்ஃபை வழியாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ ஒய்ஃபை வழியாக ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூடூத்தில் வர பிட்ரேட்டோட அதிகமான பிட்ரேட் வந்து நம்ம ஒய்ஃபைனால வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பியூர் லாஸ்லெஸ் ஹைரஸ் ஆடியோ வந்து உங்களால் கேட்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ப்ளே சப்போர்ட் இருக்குது. ஸோ ஏர்ப்ளேலாம் நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை மூலிமா ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ப்ளே வழியாக நீங்கள் வந்து மியூசிக் வந்து லாஸ்லெஸ்ஸெல்லாம் கேட்டுக்க முடியும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் மியூசிக் சர்வர், ஸோ அதாவது லாகிடெக் மீடியா சர்வர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாகிடெக் மீடியா சர்வர் மூலிமா போனீங்கன்னா உங்கள் பிசியில் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பிசியில் வந்து ஏதாவது சாங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாங் எல்லாமே வந்து அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரீமர் மூலிமா அதில் கேட்டுக்க முடியும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிரோம் சிங்க் சப்போர்ட் இருக்குது. ஸோ மல்டிரோம் சிங்க் சப்போர்ட்னா என்னென்னா ஸோ இது மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். அதாவது இது ஒரு ESP32 இன்னொரு ESP32 வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் சேம் டைமில் வந்து சேம் சாங்கை வந்து டேரெக்டாக ஒரு டிலேவே இல்லாமல் டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது வந்து மல்டிரூம் சிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மேலே இப்போ லிவிங் ரூமில் ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் இருக்குது, கீழே பெட்ரூமில் ஒன்று இருக்குது, ஸோ இன்னொரு பெட்ரூமில் இருக்குன்னா நீங்கள் 3 இதுலேயுமே வந்து ஒரே ஒய்ஃபைல பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 3லேயுமே அட் டைமில் வந்து சேம் சாங்கை சிங்க் பண்ணி உங்களால் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபிர்ம்வேரில் இருக்குது. ஸோ வாங்க இதை இப்போ எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லணும்னு காட்டிடுறேன்.
ஸோ இப்போ இந்த ஃப்ரிம்வேர் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன டூல் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ESP வந்து நான் இதில் ஆன்போர்டில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன், இந்த ஐசி மட்டும். ஸோ அதனால் வந்து இதில் சீரியலில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாடியூல் எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த FTDI மாடியூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பின் கான்ஃபிகரேஷன் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பின் கான்ஃபிகரேஷன் மாதிரி இந்த போர்ட்லேயும் வந்து இங்கே பின் இருக்கும், TXRXன்னு சொல்லிட்டு, DTR TXRXன்னு. ஸோ இந்த பின்னை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, நான் இதில் வந்து டேட்டா அப்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்படி டேட்டா கனெக்ட் பண்ணி நான் ப்ரோக்ராம் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்குவேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ESP32னா இந்த மாடியூல் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக ESP32 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ESP32 வந்து ஆன்போர்டில் இங்கே வந்து அவங்க சீரியலில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஐசி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து போர்ட்டு காட்டும். ஸோ அந்த போர்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு ப்ரௌசர் மூலியமாக வந்து ஃபில்ம்வேர் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிஷ்னலாக வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நீங்கள் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது என்ன URLன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த போர்டை வந்து என் பிசியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு காம்போர்ட் காட்டும். ஸோ காம்போர்ட் காட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு காம்போர்ட் காட்டலைன்னா அதுக்கு உண்டான டிரைவர் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. எனக்கு க்ரோமில் தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த SQLite ESP32 இன்ஸ்டாலர்னு இருக்கும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கனெக்ட் டு டிவைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த காம்போர்ட் காட்டுச்சுல்ல, ஸோ அந்த காம்போர்ட் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த காம்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் iOS 4MB Flash 16 இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் டிவைஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரிப்பேரிங் இன்ஸ்டாலேஷன்ஸ் வரும். ஸோ வந்ததுக்கப்புறமேட்டா வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரிம்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் காட்டுவாங்க. ஸோ இந்த பூட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பூட் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேபி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா இந்த பூட் பட்டன் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ தென் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த பட்டனை. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஃபில்ம்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதோட பார்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இது வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SQLite. ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனால் என்ன பண்ணணுன்னா என்னோடய ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192.168.4.1 ஸோ இதை வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஐபி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து இதோட ஹாட்ஸ்பாட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதில் உங்கள் வீட்டில் என்ன ஒய்ஃபை இருக்கோ அந்த நேம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என் டிவைஸோட ஐபி வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அதாவது இந்த டிவைஸ் அந்த நம்ம ESP32 யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்க ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1.18 வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன டைம் ரீபூட் ஆகிருக்கு சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா சொல்லி இதில் காட்டும். ஸோ தென் அந்த ஆடியோ டேப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேயருக்கு இங்கே நேம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் என்ன நேம்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த நேம் தான் வந்து நமக்கு அந்த ப்ளூடூத்லேயும் அந்த ஏர்ப்ளேலாம் காட்டுறதுக்கு அந்த நேம் தான் அது. ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அவுட்புட் ஆடியோ வந்து நான் எதில் யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் I2S DAC, அதாவது DAC யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன்ல, அந்த DAC யூஸ் பண்ணால் DACல அவுட்புட் வரும்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஆப்டிக்கலில் வரணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ளூடூத் இதை வச்சு நான் என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ தென் இதில் வந்து எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இதை அப்ளை கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சிஸ்டமுக்கு வாங்க. சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா தென் நீங்கள் என்னென்ன சர்வீசஸ் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்பாட்டிஃபை, ப்ளூடூத்து, அப்புறம் வந்து ஏர்ப்ளே. ஸோ இது 3 இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த மியூசிக் சர்வர் அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதில் என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ அதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே ப்ரீடிஃபைண்டாக அவங்க சில போர்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போர்டாக இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்த போர்டு நம்ம இல்லை, நம்ம DIY தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இதை தொட வேணாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேக் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த டேக்கை வந்து அந்த பின்னெல்லாம் கிளாக் பின்னு, வேர்ட் செலக்ட் பின்னு, டேட்டா பின்லாம் வந்து எதில் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அது ESP32 வந்து எந்த பின்னை கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அந்த பின் நம்பரை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் நீங்கள் தர தேவையில்ல. அடுத்து வந்து இந்த I2C பஸ்ஸு. ஸோ I2C வந்து எந்த பின்னை யூஸ் பண்ணியிருக்கீங்க, டிஃபால்ட்டாக வந்து 21, 22 இருக்கும் ESP32ல. ஸோ அந்த நம்பர் நீங்கள் இங்கே செலக்ட் இங்கே போட்டுக்கோங்க. போட்டு அப்ளை அண்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஸோ தென் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன், OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன், இல்லை RGB டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, SPயில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை I2Cயில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ SPI I2Cன்னு இருக்கும். ஸோ நான் I2C தான் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் I2C கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன டிரைவர்னு பார்த்தீங்கன்னா SSD 1306 இதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 0.96 OLEDக்கு வந்து இதான் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் RGB டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ST7735, ST7789 இந்த மாதிரி டிரைவர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிட்டு ஸோ அதோட I2C அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த I2C அட்ரஸ் வந்து ஹெக்ஸாடெசிமலில் போடக்கூடாது, டெசிமலில் போடணும். ஓகேவா, டெசிமல் என்ன வேல்யூ வருதோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதில் வித்து ஹைட்லாம் கொடுத்துட்டு இல்லை ஃப்ளிப் ஆகிருக்கு இல்லை இன்வெர்ட்டாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. கொடுத்துட்டு அப்ளை அண்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபூட் ஆயிரும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVIS எடிட்டர்னு வந்து ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஓவராலாக பண்ண எல்லாமே வந்து இங்கே இந்த ஃபீல்டில் தான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் எதில் ஷோ பண்ணால் இந்த கிரெடிட்ஸில் போயிட்டு இந்த ஷோ NVIS எடிட்டர்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இது எனேபிள் ஆகிருந்த ஆப்ஷனு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் இதில் பண்ணியிருப்பீங்களா ஹார்ட்வேர் சிஸ்டம் ஆடியோ இதில் பண்ண சேஞ்சஸ்லாம் இங்கே வந்து ஓவராலாக சிங்கிள் ஸ்க்ரீனில் காட்டும். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இதில் லோட் ஃபைல்னு இருக்கும். ஸோ லோட் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து ஆல்ரெடி என் செட்டிங்ஸை வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூவெல்லாம் வந்து வந்துடும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் என்னோடய போர்டுக்கு வந்து எப்படி பண்ணியிருக்கணும் அதுக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஸ்கிமேட்டிக் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பின்னை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் இந்த லோட் ஃபைலே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமிட் கொடுத்துட்டு ரீபூட் கொடுத்துருங்க. ரீபூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போர்டு வந்து ரீபூட் ஆயிரும். ஸோ ரீபூட் ஆனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெக்கவரி மோடில் இருக்குது. ஸோ இதை வந்து ரெக்கவரின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ரெக்கவரின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸிட் ரெக்கவரி கொடுத்துட்டோம்னா ரெக்கவரியிலேருந்து வெளியே வந்துடும். ஸோ ரெக்கவரி விட்டு வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நெட்வொர்க் சர்வர் அது மீடியா சர்வர் ஆனில் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கியூஸ் ESP32 மட்டும் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதாவது ரெக்கவரி மோடில் வந்து எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பழைய அந்த 1.4 அந்த 4.1 இருக்குல்ல அந்த IP யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கனெக்ட் பண்ணோன்னே ஒரு டிவைஸ்க்கு ஒரு IP கிடச்சில்ல, ஸோ அந்த IP தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வர முடியும். அதாவது ஃபர்தராக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த IP யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர், ஸோ இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். லைரியான் போட்டு இந்த சாஃப்ட்வேர் இருக்கும், லைரியான் மியூசிக் சர்வர்னு சொல்லி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரீமருக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால வந்து இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த win64.exe இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்ஃபிகராக இன்ஸ்டால் ஆகிக்கும். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் நேம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் லைரியான் மியூசிக் சர்வர்னு வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கெண்டில் வந்து ஒரு டெர்மினல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆக ஆரம்பித்தோடனே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசர் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு :9000 அடித்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வெப் UI வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் தான் காட்டும், மை மியூசிக் ரேடியோ. ஸோ ரேடியோங்கிறது வந்து நத்திங் பட் நம்ம இன்டர்நெட் ரேடியோ சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸோ URL வச்சு நம்ம இன்டர்நெட் ரேடியோ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன் தான் அது. ஸோ தென் இதில் நம்ம பிசியில் இருக்க சாங்கை வந்து எப்படி இதில் லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வர்னு சொல்லிட்டு வச்சுருந்ததாக வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீடியா வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். சேவ் செட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மை மியூசிக்கில் வந்து எல்லாமே வந்து சிங்க் ஆகி உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து என்னென்ன சாங் அந்த ஃபோல்டரில் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆஸ் யூசுவல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சர்வரில் ப்ளே ஆரம்பிச்சிடும், அதாவது இந்த ஸ்ட்ரீமரில் ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸோட செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் யூஐ இருக்குல்ல, ஸோ இந்த வெப் யூஐக்கு உண்டான இந்த யூஐ செட்டிங்ஸ் தான் வந்து இங்கே என்னென்ன ஷோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸாக வந்து இந்த இன்டர்ஃபேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிளேயர்ன்னு இருக்குல்ல, ஸோ பிளேயர் வந்து நம்ம ஸ்ட்ரீமர் நம்ம டிவைஸ் இருக்குல்ல, இந்த டிவைஸோட செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியோ கிராஸ் ஃபேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அலார்ம் வச்சுக்கலாம். ஸோ டைம் அவுட்டு அந்த மாதிரி நம்ம நிறைய வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பிளேயருக்கு நேம் இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைட்டிலோட ஃபார்மெட்டு, ஸோ நவ் பிளேயிங் ஸ்க்ரீனில் வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேவரு ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது என்ன வரணும், ஸ்டாப் ஆனால் என்ன வரணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக் செட்டிங்ஸு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து ஆடியோலாம் இருக்கும். ஸோ இந்த ஆடியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆனால் என்ன பிஹேவியர் பண்ணணும், ஸோ பேஸ் ட்ரிபிள், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓஎல்இடியோட பிரைட்னஸ்ஸு, அப்புறம் வந்து பவர் ஆஃப் ஆச்சுன்னா என்ன டிம்மில் இருக்கணும், இந்த கிளாக் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மெனு, ரிமோட் அதெல்லாம் இருக்கும். தென் இந்த ப்ளகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்னென்னு யூஸ் பண்ணி பாருங்கள். சில மெயினாக வந்து ESP32 செட்டிங்ஸில் போயிட்டு, ஸோ நம்ம இந்த இதில் வந்து ஒரு ஈக்குவலைசருக்காக லைட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது RGB லைட் வச்சு நம்ம வந்து ஈக்குவலைசர் வந்து கொண்டு வரலாம். அதாவது லைட் பேட்டர்ன் மட்டும் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் எல்இடி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்ம இங்கே காட்டும், ஷோ ஆகும். ஸோ அதை எங்கே செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இது சொல்லியிருந்தோம்ல, ஐபி போட்டு ஒரு ரெக்கவரி மோட் போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் வந்து நம்ம எத்தனை எல்இடி ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணுறோமோ இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசரோட பேட்டர்ன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன், நிறைய பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த எல்இடியோட பிரைட்னஸ். ஸோ தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் ஈக்குவலைசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது. தென் இது வந்து டேட் அண்ட் டைம் ஷோ ஆகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன மாதிரி வரணும். ஸோ டைட்டில் எவ்வளோ பெருசு இருக்கணும், சிங்கிள் லைனில் வரணுமா, டபுள் லைனில் வரணுமா, ப்ளே டைம் காட்டணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லி இங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சாங் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சிங்க் ஆனோடனே உங்களுக்கு வந்து எல்லா ஆல்பமும் இங்கே காட்டிடும். ஸோ காட்டினதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொடுத்து ப்ளே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிடும். அவ்வளோ, இது ரொம்ப சிம்பிள். ஸோ அதே மாதிரி மோடு சேஞ்ச் பண்ணுறக்கும் நான் இப்படி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஏர்ப்ளே கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஏர்ப்ளேலேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்லேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இல்லை ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டிஃபைலேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து தொடவே வேணாம். இதை வந்து செட்டப் பண்ணிவிட்டு ஒரு உரம் வச்சுட்டு ஒரு ஆம்பில் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எல்லாமே வந்து ஹேண்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இவங்க ஒவ்வொரு டைமும் வந்து போயிட்டு இந்த கம்ப்யூட்டர்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃபோன் ப்ரௌசர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரௌசரில் ஃபோனில் வந்து இவங்க டெடிக்கேட்டாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்குவீசர்னு சொல்லி ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க மெயின், அதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஒய்ஃபையில் பேர் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் கொடுத்திங்கன்னா ஸ்கேனிங் ஃபார் சர்வர்னு வரும். ஸோ அதில் போனீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற என்னென்ன சர்வர் இப்போ லிஸ்ட் அவுட் ஆகிருக்கோ அதை ஒரு டிஸ்பிளே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி சர்வீஸ் லேப்டாப் போய் காட்டுது. கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கீழே கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதில் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுல அந்த ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ என்ன பெட் ரேட்டில் ப்ளே ஆகிட்டு இருக்குது, ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ வேறு சாங் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதிலே வந்து போய்ட்டு நம்ம மை மியூசிக் போய்ட்டு ஆல்பம் போய்ட்டு என்னென்ன சாங் வேணும்னா இதிலே வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் நீங்கள் மொபைல்லேயே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இதோட செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து இதிலேயே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரேடியோ வேணாலும் இதிலே கொடுத்துக்கலாம். இல்லை செட்டிங்ஸ் போய்ட்டு உங்களுக்கு அதில் சொன்னேன்ல, அதில் அது மாதிரி ஒரு மினிமம் செட்டப்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ நான் என்னெல்லாம் நான் வந்து ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து இப்போ ஒரு ஆக்சுவலாக சவுண்ட் ப்ளே பண்ணி இதோட டெமோ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இதை பவர் ஆன் பண்ணோடனே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஸ்கியூஸ் ESP32ன்னு சொல்லி அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நிற்கும். ஸோ டிஸ்பிளே ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபைலாம் கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆனோடனே நீங்கள் வந்து உங்கள் மீடியா சர்வர், அதாவது மியூசிக் சர்வர் இருக்குல்ல, மியூசிக் சர்வர் வந்து நீங்கள் ஆனில், அதாவது பிசி இல்லை லேப்டாப் இருக்குது நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மியூசிக் சர்வரோட கனெக்ட் ஆகிரும் எடுத்தோடனே. ஸோ லாஸ்ட் ப்ளே பண்ணுற சாங் என்னவோ அந்த சாங் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஆடியோ டெமோ காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து எப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னா, நான் இதில் ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ஆம்பிளிஃபையரில் தான் இப்போ வந்து நம்ம டெமோ பார்க்க போகிறோம்.
ஸோ நான் இதை வந்து நான் என் லெஃப்ட் சேனலில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து மீடியா சர்வரில் இருக்க நேம் காட்டிகிட்டு இருக்குது. அதாவது மியூசிக் சர்வரில் இருக்க நேம் வந்து காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என் ஃபோனில் வந்து ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி என்சிசி ஆடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் யூடியூப்பில் ப்ளே பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இப்போ இது ஆல்ரெடி வந்து நான் இது ஏர்ப்ளே தான் கனெக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். ஏர்ப்ளே தான் கனெக்டில் இருக்குது. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா வந்து சாவ் சிஎஸ்பி ஸ்ட்ரீமர். ஸோ நம்மள தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட் வந்து ஏர்ப்ளேக்கு ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ ஏர்ப்ளே மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் மூலியமாக ஸ்ட்ரீம் பண்ணல. ஏர்ப்ளேங்கிறது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை மூலிமா ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு இதுதான் ஒரு மீடியம். ஸோ இப்போ வந்து நான் ப்ளூடூத்லேயே வந்து அப்படி உங்களுக்கு குயிக்காக டெமோ காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் ஒய்ஃபை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இதுலேயே சாவ் சிஎஸ்பி ஸ்ட்ரீமர் காட்டுதா? ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேம் ஆடியோவே நம்ம அப்படியே ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளூடூத்லேருந்து வரும் பாருங்க. சரி கைஸ், மறந்தப்போ ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் ஆன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்லேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நான் காட்டிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் தான் இருக்குது. ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கேன். ஏர்ப்ளே வந்து கனெக்ட் ஆகலை, ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் தான் வந்திருக்கு. ஸோ சவுண்ட் வைப்போம். ஸோ ப்ளூடூத்லேயும் வந்து ஒய்ஃபைலையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஸ்பாட்டிஃபைலையும் சேம் இதே மாதிரி தான். நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ ஸ்பாட்டிஃபைல என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அமேசான் எக்கோ.லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்லேயோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற ஆப்ஷன் விட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே யூடியூப்பில் ப்ளே பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு மியூசிக் பிளேயர், ஸோ அப்படி இல்லைன்னா வந்து யூடியூப் மியூசிக், ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாங்கோட நேமும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ போத் ஏர்ப்ளேல பண்ணிங்களாலும் சரி, ப்ளூடூத்தில் பண்ணிங்களாலும் சரி இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இல்லைன்னா நம்ம மியூசிக் சர்வரில் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இங்கே ப்ளே ஆயிரும். ஸோ மியூசிக் சர்வரில் ப்ளே பண்ணும்போது மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு ஈக்குவலைசர் நீங்கள் ஆட் பண்ணி கேட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் கனெக்டர் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும் பின்னாடி இந்த டிஸ்பிளே போர்டில். ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரபிள் தான். நீங்கள் வந்து எத்தனை என்ஐடி வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மியூசிக் சர்வரோட பிளேயர் இன்டர்ஃபேஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து நமக்கு இந்த ஈக்குவலைசரோட பேட்டர்னையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா அவங்க வந்து அந்த வெப்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லி பில்ட் பண்ணும்போது நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அகெயின் நான் வந்து இப்போ மீடியா சர்வர் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் சாங் தான் ப்ளே பண்ணுறேன். நான் ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே நேம் காட்டும், உங்களுக்கு வந்து ஈக்குவலைசரோட இது பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன் ஒரே நிமிஷங்க. ஸோ இப்போ நான் வச்சுருந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இதில் ஒரு ஸ்பெக்ட்ரம் கிராஃப் மாதிரி கிடச்சில. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஹை லோ ஆகுதோ ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி எல்இடி வந்து க்ளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு 7 to 8 டைப் ஆஃப் இந்த எல்இடி பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஆடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒய்ஃபை ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால நம்ம டிஎஸ்பிக்கு வந்து டேக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து இன்னுமே வந்து பியூராக கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் அண்ட் வோக்கல்லாம் வந்து ரொம்பவே கிறிஸ்பாக பஞ்சியாக இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஒரு பட்ஜெட் டிஐஒய் நெட்வொர்க் ஸ்ட்ரீமர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட்னு சொல்லுவேன். ஸோ ஒரு சிம்பிள் ESP32 அண்ட் DAC இருந்தால் போதும். எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரீமர் பண்ணுற எல்லா வேலையுமே வந்து நம்ம போர்டு வந்து ஈஸியாக பண்ணிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வெயிட் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் சாவ் ஷைனிங் ஆஃப்.